Hi friends, welcome to JSJ Jessie Education. இன்னைக்கு நம்ம காமராஜர் ஸ்பீச் இன் தமிழ் இதை நீங்க கட்டுரையாவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்பீச்சாவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். குறிப்பு சட்டகம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எப்ப கட்டுரை ஸ்டார்ட் பண்றதா இருந்தாலும் குறிப்பு சட்டகத்துல ஸ்டார்ட் பண்ணுங்க. முன்னுரை, ஆரம்ப கால கல்வி முறை. இது என்னன்னு குறிப்பு சட்டகம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம என்னென்ன டாபிக்ஸ்லாம் இந்த கட்டுரையில கொடுக்க போறோமோ அந்த டாபிக்ஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் எழுதுறதுதான் குறிப்பு சட்டகம்னு சொல்லுவோம். கண்டிப்பா எழுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். முன்னுரை, ஆரம்ப கால கல்வி முறை, காமராஜரின் அரசியல் வாழ்க்கை, கர்மவீர தமிழக முதல்வர், கர்மவீரரின் திட்டம், தனிப்பட்ட வாழ்க்கை, முடிவுரை. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஸ்பீச் யூஸ் பண்ணும்போது குறிப்பு சட்டகம் தேவையில்லை. இது மாதிரி ஹெட்டிங் சொல்லி நீங்க இது மாதிரி ஹெட்டிங்ஸ் எழுதி யூஸ் பண்ண வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ், தனியா மட்டும் யூஸ் பண்ணா போதும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முன்னுரை, தமிழகத்தில் சுதந்திர போராட்ட ஆர்வலராகவும் முதலமைச்சராகவும் இருந்தவர் காமராஜர். இவர் குழந்தைகள் மற்றும் மக்கள் என அனைவராலும் கல்வி கண் திறந்த காமராஜர் என்று அன்போடு அழைக்கப்படுகிறார். மேலும் இவர் இந்திய தேசிய காங்கிரசின் அமைப்பு தலைவராகவும் இருமுறை இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாக உள்ளது. அது மட்டுமில்லாமல் வாழ்நாள் முழுவதும் திருமணமே வேண்டாம் என்று நாட்டிற்காக அரும்பாடுபட்டவர். ஆரம்பகால கல்வி முறை, விருதுநகர் மாவட்டத்தில் குமாரசாமி மற்றும் சிவகாமி அம்மாள் ஆகியோருக்கு 1903 ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி பிறந்தவர்தான் காமராஜர். இவருக்கு பெற்றோர் இட்ட பெயர் காமாட்சி. அதன் பிறகே காமாட்சி என்ற பெயர் ஆனது. காலப்போக்கில் அனைவராலும் காமராஜர் என்று அழைக்கப்பட்டது. இவர் ஆரம்பகால கல்வியினை 1907ஆம் ஆண்டு பாரம்பரிய பள்ளியிலும் 1908ஆம் ஆண்டில் ஏனாதி நாராயண வித்யாசாலையில் பள்ளி படிப்பினை படித்து வந்தார். இதற்கு அடுத்த நிலையாக 1909ஆம் ஆண்டு அவரது ஊரிலே உள்ள உயர்நிலை பள்ளியில் பள்ளி படிப்பினை தொடர்ந்தார். ஆனால் திடீரென அவர் தந்தை மரணம் அடைந்த காரணத்தினால் பள்ளி படிப்பினை முழுமையாக முடிக்காமல் பாதியிலேயே முடித்துவிட்டார். காமராஜரின் அரசியல் வாழ்க்கை. காமராஜர் இளம் வயதிலேயே பள்ளி படிப்பினை பாதியிலேயே முடித்தாலும் கூட நாள்தோறும் செய்தித்தாள்களை படித்து அதன் மூலம் தனது 18வது வயதில் அரசியல் வாழ்க்கையில் ஈடுபட ஆரம்பித்து விட்டார். இதன் பிறகு காங்கிரஸ் கட்சியில் முழு நேர தொண்டினை செய்து அதற்காக பொதுக்கூட்டங்களையும்
நடத்தத் தொடங்கினார். மேலும் இவர் நடத்திய உப்பு சத்தியாகிரக போராட்டமானது இவரது வாழ்க்கையில் பெரிய திருப்பு முனையினை ஏற்படுத்தியது. கர்மவீரர் தமிழக முதல்வர் கர்மவீரர் காமராஜர் 1954 ஆண்டு சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக முதலில் பணியாற்றினார். சி. ராஜகோபாலாச்சாரியார் ஆட்சியில் இருந்தபோது 6000 பள்ளிகள் ஆனது மூடப்பட்டுள்ளது. ஆனால் கர்மவீரர் ஆட்சிக்கு வந்தபோது அத்தகைய 6000 பள்ளிகளுடன் சேர்த்து மொத்தமாக 12000 பள்ளிகளை திறந்து வைத்தார். மேலும் மதிய உணவு திட்டத்தினையும் குழந்தைகளுக்கு 37% கல்வி கிடைக்கும் வரையிலும் கல்வியினை அளித்தார். கர்மவீரரின் திட்டம். பெருந்தலைவர் காமராஜர் தொடர்ச்சியாக 3 முறை முதலமைச்சராக வெற்றி பெற்றாலும் கூட இவர் 1963 ஆண்டு அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்று பணியினை ராஜினாமா செய்தார். அதன் பிறகு மக்களுக்கான பணிகளை நிறுவ வேண்டும் என்றும் திட்டம் தீட்டினார். இவரை தொடர்ந்து லால் பகதூர் சாஸ்திரி, ஜக்ஜீவன் ராம், மொரார்ஜி தேசாய், பி.ஜி. பட்நாயக், எஸ்.கே. பாட்டீஸ் உள்ளிட்ட 6 மத்திய அமைச்சர்களும் 6 முதல்வர்களும் அவர்களுடைய பணியினை ராஜினாமா செய்தனர். இத்தகைய பெருந்தலைவரின் திட்டமே காமராஜர் திட்டம் என்று அழைக்கப்பட்டது. தனிப்பட்ட வாழ்க்கை. கர்மவீரர் காமராஜர் அவருடைய சொந்த ஊரான விருதுநகரில் வாழ்ந்தபோது நகராட்சி அவருக்கு அளித்த சாதாரணமான நேரடி குடிநீர் வசதியினை வேண்டாம் என்று மறுத்துவிட்டார். மேலும் எந்த ஒரு ஆடம்பர வாழ்க்கையினையும் வாழாமல் நாட்டிற்காக தன்னுடைய முழு வாழ்க்கையினையும் அர்ப்பணித்து திருமணம் கூட செய்து கொள்ளாமல் வாழ்ந்து வந்தவர் பெருந்தலைவர் காமராஜர். முடிவுரை. காமராஜர் அவரது 72வது வயதில் மாரடைப்பு காரணமாக 1975 ஆண்டு அக்டோபர் மாதம் 2 அன்று இயற்கை எய்தினார். மேலும் இவர் இறந்தபோது எந்த சொத்துக்களும் அவருக்கு என்று இல்லை. வெறும் 4 வேஷ்டி, 4 சட்டை, 2 வேஷ்டி, 2 ஜோடி செருப்பு மற்றும் 130 ரூபாய் பணம் மட்டுமே இவருக்கென்று இருந்தது. நன்றி, வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய இன்னொரு சேனல் ஜேஎஸ்ஜே ஜெஸ்ஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல். அதுல ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ்,
Thanks for watching. We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.